ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னல் என்ட்ரி எக்ஸாம்பிள் 2. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட் குட்ஸ் ஃபார் கேஷ் ₹4,000. பிஸ்னஸ்க்காக கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அதை கேஷாகவே அப்பயே பேமெண்ட் பண்ணிடுறாங்க ₹4,000. இப்போ இந்த டிரான்சாக்ஷனுக்கு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை ஏன் டெபிட் பண்ணுறோம், கேஷ் அக்கௌண்ட்டை ஏன் கிரெடிட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒரு நாமினல் அக்கௌண்ட்டு. நாமினல் அக்கௌண்ட்டில் வரப்போ அதுக்கு என்ன ரூல்? 2 ரூல் இருக்குது. டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்டு லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்டு கெயின்ஸ். இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் பார்க்குறப்ப அது செலவு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்டு லாஸஸ். ஸோ அதனால தான் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். அதுக்கடுத்து பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் பார்க்குறப்ப கேஷ் பிஸ்னஸை விட்டு வெளியில் போகுது. ஸோ அப்போ கேஷ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒரு ரியல் அக்கௌண்ட்டு. ரியல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 ரூல் இருக்குது. டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இப்போ வெளியில் போகிறதுனால கேஷ் கோஸ் அவுட். ஸோ அப்படிங்கிறதுனால கேஷ் அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட் பண்ணிருக்கோம். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு நாமினல் அக்கௌண்ட்டாக இருக்கிறதுனால டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்டு லாஸஸ் அப்படிங்கிறதுனாலையும், கேஷ் அக்கௌண்ட் ரியல் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுனாலையும் கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படிங்கிறதுனால இதை நம்ம பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருக்கோம், கேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த எக்ஸாம்பிள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் பயனுள்ள தகவல் கிடச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.